வாங்க ஒரு சிம்பிளான விஷயத்த பார்க்கலாம். வணக்கம் நண்பர்களே. ஒரு ஸ்டாக் பெரிய ராக்கெட் மாதிரி மேல போறதுக்கு முன்னாடியே அத நாம எப்படி கண்டுபிடிக்கிறது? இது நம்ம எல்லார் மனசுலயும் இருக்கிற ஒரு பெரிய கேள்வி. இன்னைக்கு அதுக்கான 2 ரொம்ப ரொம்ப சிம்பிளான சார்ட் பேட்டர்ன்களை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். ஆமா, இதுதான் மில்லியன் டாலர் கேள்வி இல்லையா? ஒரு பெரிய மூமெண்ட்க்கு முன்னாடி ஸ்டாக்க பிடிச்சிட்டா லாபம் நிச்சயமா நம்ம கையில தான். ஆனா அதை எப்படி பண்றது? அதுக்கு வழி இருக்கு, வாங்க பார்க்கலாம். இன்னைக்கு நாம கத்துக்க போற 2 ரகசியங்கள் ஏதோ. ஒன்னு ரவுண்டட் பாட்டம், இன்னொன்னு புல்லிஷ் டிசெண்டிங் ட்ரையாங்கிள். ஆடடா, என்னடா இது, பேரெல்லாம் ஏதோ சயின்ஸ் ஃபார்முலா மாதிரி இருக்குன்னு நினைக்காதீங்க. இதை நான் உங்களுக்கு 2 சூப்பரான கதைகள் மூலமா ரொம்ப எளிமையா புரிய வைக்கிறேன். சரி, வாங்க நம்மளோட முதல் லாப ரகசியத்துக்குள்ள போலாம். இது வெறும் ஒரு கோடு, ஒரு படம் கிடையாது. இது மார்க்கெட்ல வாங்குறவங்களுக்கும் விக்கிறவங்களுக்கும் நடக்கிற ஒரு சண்டையோட முடிவு. இத சரியா புரிஞ்சுகிட்டா மார்க்கெட்டோட அர்த்தமும் என்னன்னு நீங்களே சொல்ல ஆரம்பிச்சிடலாம். இந்த பேட்டர்னுக்கு நாம் ஒரு செல்ல பேர் வச்சுக்கலாம், சூப் போல் ஸ்ட்ராட்டஜி. ஆமாங்க, நம்ம வீட்ல சூப் குடிப்போமே, அதே கிண்ணம் தான். அதுக்கும் ட்ரேடிங்குக்கும் என்ன சம்பந்தம்னு பாக்குறீங்களா? வாங்க கதைக்குள்ள போலாம். ஒரு ஸ்டாக் ரொம்ப நாளா விழுந்துட்டே இருக்குன்னு கற்பனை பண்ணிக்கோங்க. தொடர்ந்து வித்துட்டே இருந்தவங்களுக்கு ஒரு கட்டத்துல தெம்பு போயிடும், அவங்க சோர்வடைஞ்சிடுவாங்க. அப்போ விலை கீழே போறது நின்னு அப்படியே ஒரே இடத்துல மெதுவா நகர ஆரம்பிக்கும். இந்த வாய்ப்பை பார்த்துக்கிட்டே இருந்த பையர்ஸ், அதாவது வாங்குறவங்க, மெதுவா உள்ள வந்து விலைய கொஞ்சம் கொஞ்சமா மேல தூக்க ஆரம்பிப்பாங்க. இதோட விளைவு என்ன தெரியுமா? சார்ட்ல பார்க்க அப்படியே ஒரு அழகான யூ வடிவம், அதாவது ஒரு கிண்ண மாதிரி ஒரு அமைப்பு உருவாகும். இது ஒரு சாதாரண வடிவம் இல்ல, இது ஒரு முக்கியமான சிக்னல். இவ்வளவு நாளா டவுன் ட்ரெண்ட்ல இருந்த ஸ்டாக் இப்போ யூ டர்ன் அடிச்சு அப் ட்ரெண்டுக்கு மாறப்போகுதுன்னு சொல்ற ஒரு அலாரம் மாதிரி இது. ஓகே, இந்த யூ வடிவத்தை பார்த்தாச்சு. அடுத்து நாம பார்க்க வேண்டியது அந்த கிண்ணத்தோட வாய்ப்பகுதி. அதாவது விலை எங்கிருந்து விழ ஆரம்பிச்சதோ அந்த மேல் கோடு, அதுக்கு பேர் தான் நெக்லைன். இது ரொம்ப முக்கியமான ஒரு கோடு, ஏன்னா இதுதான் நம்ம ட்ரேட ஆரம்பிக்கிறதுக்கான ட்ரிகர் லைன். இத எப்படி ட்ரேட் பண்றதுன்னு கேக்குறீங்களா? ரொம்ப ரொம்ப சிம்பிள், 3 ஸ்டெப் தான். முதல்ல அந்த நெக்லைன் கோட்டை வரைஞ்சுக்கோங்க. 2வது ஒரு நல்ல திடமான பச்சை கேண்டில், அந்த கோட்டை உடைச்சு அதுக்கு மேல முழுசா க்ளோஸ் ஆகுற வரைக்கும் பொறுமையா காத்திருக்கணும். 3வது அப்படி க்ளோஸ் ஆனதும் நம்பிக்கையா வாங்கலாம். சரி, டார்கெட் என்ன வைக்கிறது? அதுவும் சிம்பிள். அந்த சூப் பவுலோட ஆழம் எவ்வளவு இருக்கோ அதே உயரத்தை நெக்லைன்ல இருந்து மேல வைங்க, அதுதான் உங்க டார்கெட். நஷ்டத்தை தடுக்கணுமே, அந்த பிரேக் அவுட் ஆன கேண்டிலுக்கு கொஞ்சம் கீழே ஸ்டாப் லாஸ் வச்சுக்கிட்டா போதும், அவ்வளவுதான். அடுத்ததா நாம பார்க்க போறது ஒரு புத்திசாலித்தனமான பொறி. எல்லாரையும் ஒரு பக்கம் போகும்னு நம்ப வச்சு திடீர்னு எதிர் திசையில பட்டையா கிளப்போம். அது என்னன்னு பார்க்கலாமா? வாங்க. ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. ஒரு பந்து இருக்கு, அதுக்கு கீழே ஒரு தட்டையான தரை, மேல சாய்வா ஒரு கூரை. இந்த 2க்கும் நடுவுல அந்த பந்து மாட்டிக்கிச்சுன்னா என்ன ஆகும்? அந்த பந்து தான் நம்ம ஸ்டாக்கோட விலை. இதுல அந்த தட்டையான தரை இருக்கு இல்லையா, அது ஒரு ரொம்ப ஸ்ட்ராங்கான இடம். விலை அதுக்கு கீழே போக ரொம்ப கஷ்டப்படும். ஒரு சேஃப்டி நெட் மாதிரி. பங்குச்சந்தை மொழியில இத நாம சப்போர்ட்னு சொல்லுவோம். ஆனா மேல இருக்கிற அந்த சாய்வான கூரை சும்மா இருக்காது. விலை மேல போக முயற்சி பண்ணும்போதெல்லாம் அதை தட்டி தட்டி கீழே கொண்டு வரும். அதனால விலை ஒவ்வொரு முறையும் புதுசா ஒரு உயரத்தை தொட முடியாம பழைய உயரத்தை விட கீழேயே திரும்பிடும். இதுதான் நாம லோயர் ஹைஸ்னு சொல்றோம். இது செல்லர்ஸோட பிரஷர் அதிகமா இருக்குன்னு காட்டுது. பொதுவா இந்த மாதிரி ஒரு அமைப்பை பார்த்தா 90% பேர் என்ன நினைப்பாங்க? ஓகே, விலை ரொம்ப பலவீனமா இருக்கு, நிச்சயம் சப்போர்ட்டை உடைச்சு கீழே தான் விழப்போதுன்னு நினைச்சு விற்க ஆரம்பிப்பாங்க. ஆனா அங்கதான் ஒரு பெரிய ட்விஸ்ட் இருக்கு. யாரும் எதிர்பார்க்காத நேரத்துல ஒரு பெரிய பயோஸ் கூட்டம் உள்ள வந்து அந்த சாய்வான கூரைய உடைச்சு விலைய ராக்கெட் மாதிரி மேல கொண்டு போயிடுவாங்க. இது ஏன் இப்படி ராக்கெட் மாதிரி வேகமா மேல போகுது? அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்கு. விலை கீழே போகும்னு ஷார்ட் சேல் பண்ணவங்க எல்லாரும் இப்ப மாட்டிக்கிட்டாங்க. அவங்க நஷ்டத்தை குறைக்க பயத்துல வேக வேகமா திரும்ப வாங்குவாங்க. இதுக்கு பேர் தான் ஷார்ட் கவரிங். இது எரியற நெருப்புல பெட்ரோல் ஊத்துற மாதிரி விலைய இன்னும் வேகமா மேல கொண்டு போகும். சரி, இந்த பொரிய நாம எப்படி நமக்கு சாதகமா மாத்திக்கிறது? சிம்பிள். அந்த சாய்வான மேல்கோட்டை ஒரு பலமான பச்சை கேண்டில் உடைக்கிற வரைக்கும் காத்திருக்கணும். உடைச்ச பிறகு அந்த கேண்டிலுக்கு கொஞ்சம் மேல என்ட்ரி எடுக்கணும். டார்கெட் எவ்வளோன்னா அந்த முக்கோணத்தோட ஆரம்பத்துல இருந்த உயரம் தான் நம்ம டார்கெட். வழக்கம் போல ஸ்டாப் லாஸ அந்த பிரேக் அவுட் கேண்டிலுக்கு கீழே வச்சுக்கோங்க. நாம இப்போ 2 சக்தி வாய்ந்த பேட்டர்ன்களை பத்தி பார்த்தோம். ஆனா இது 2க்கும் பொதுவான ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரே ஒரு விதி இருக்கு. இந்த விதியை மட்டும் நீங்க எப்போ மறக்கவே கூடாது.
இந்த தங்க விதிய நல்லா மனசுல பதிய வச்சுக்கோங்க. பேட்டர்ன் உருவாகிட்டு இருக்குன்னு அவசரப்பட்டு பாதி வழியில உள்ள நுழையவே கூடாது. அதுதான் நாம பண்ற பெரிய தப்பு. அந்த பேட்டர்ன் முழுமையா உடைஞ்சு பிரேக் அவுட் உறுதியான பிறகுதான் ட்ரேட் எடுக்கணும். ட்ரேடிங்ல நம்மளோட பெரிய எதிரி அவசரம், சிறந்த நண்பன் பொறுமைதான். சரி நண்பர்களே, இப்போ உங்க ட்ரேடிங் டூல் பாக்ஸ்ல 2 முக்கியமான பவர்ஃபுல்லான கருவிகளை கொடுத்திருக்கேன். ஆனா ஒரு கருவி எவ்ளோ சிறந்ததுங்கிறது அதை பயன்படுத்துறவங்கள பொறுத்து தான் இருக்கு. இனி ஆட்டம் உங்க கையில தான். உங்களுடைய அடுத்த படிகள் இதுதான். சும்மா கேட்டுட்டு விட்டுறாதீங்க. உடனே உங்க ஸ்டார்டிங் சாஃப்ட்வேரை தொடங்க. பழைய டேட்டால இந்த பேட்டர்ன்களை தேடி பழகுங்க. இதுக்கு பேர் தான் பேக் டெஸ்டிங். அந்த சூப்பவுல் கதையும் சர்ப்ரைஸ் ட்ராப் கதையும் மனசுல வச்சு தேடுங்க. எவ்வளவு தூரம் பயிற்சி பண்றீங்களோ அவ்வளோ தூரம் நீங்க இதுல எக்ஸ்பர்ட் ஆவீங்க. நாளைக்கு சந்தை திறந்ததும் நீங்க சார்ட்ல எந்த பேட்டர்னா முதல்ல தேட போறீங்க? லாபம் தரப்போற அந்த சூப் பவுலியா, அல்லது எல்லாரையும் ஏமாட்டி ஜெயிக்க வைக்கிற அந்த சர்ப்ரைஸ் ட்ராப்பையா? யோசிச்சு வைங்க. இந்த விளக்கங்கள் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நம்புறேன். நல்ல லாபம் பார்க்க என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.